Western Ghats, Pollachiil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. உன் படத்தை நீ ஆடுற டான்ஸை காவாலா டான்ஸை தமனா ஆடுற அரை நிர்வாண டான்ஸை பார்ப்பதற்கு 1500 கொடுத்து ரசிக்க வரலாம். உன்னுடைய திருமண மண்டபம் கொரோனா காலத்தில் திறக்கப்படவில்லை, வெள்ள காலத்தில் திறக்கப்படவில்லை. அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள். அதாவது கோச்சடையான்னு ஒரு படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா ரஜினியினுடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யா. அந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா அப்பா ரஜினிகாந்த். யார் தயாரிக்கிறாங்கன்னா மீடியா ஒன் குளோபல் என்டர்பிரைஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிக்கிறாங்க. 33 கோடி ரூபாய் பட்ஜெட். பணம் வந்து படத்துக்கு பணம் பத்தலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அட்பிரோ அட்வர்டைஸ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் போய் 10 கோடி ரூபா கடன் கேட்குறாங்க. விற்ற பிறகு நீங்கள் இந்த கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய்க்கு வட்டி லாபம் அசல் எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல. கீழ்கோட்டை மதிக்கலின்னு எங்கே போகிறாங்க? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, மாவட்ட நீதிமன்றத்துக்கு. அவர்களும் விசாரித்ததில் உண்மை இருக்குது, நீங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் உண்மை தான், பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுது. அதையும் மதிக்கலை. நீதிமன்றங்களை மதிப்பதே இல்லை ரஜினி குடும்பம். காரணம், மோடிகிட்ட பேச முடியும், ஸ்டாலின்கிட்ட பேச முடியும், அமித்ஷாட்ட பேச முடியும், ஆர்எஸ்எஸ்ல பேச முடியும். 10 கோடி ரூபாய் சீட்டிங் பண்ணுற குடும்பம் ரஜினி குடும்பம். யாருக்கு பணம் கொடுக்கக்கூடாது, வாங்குவதோடு சரி. ஒன்வே டிராஃபிக். உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்தில் யார் தெரியுமா வழக்கறிஞர்? நம்ம முன்னாள் ஃபைனான்ஸ் அமைச்சர் ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம். அவங்களுக்கு ஃபீஸே 10 லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு சிட்டிங்க்கு. 10 சிட்டிங் போனால் 1 கோடி ரூபா கொடுக்கணும். ஆனால் அவர்களுக்கும் பட்டை நாமும். ரஜினியுடைய புகழ் கூவி கூவி விற்கப்படுகிறது, தெரு தெருவா விற்கப்படுகிறது. ராகவேந்திரா கல்யாண மண்டபம் கொரோனா காலத்தில் எவன் கல்யாணம் பண்ண மாட்டான், உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான், எவன் கல்யாணம் பண்ணுவான்? அப்போ இந்த அம்மா கோர்ட்டுக்கு போய் சொல்லுது, நான் வரி கட்ட மாட்டேன். எதுக்கு? கல்யாண மண்டபத்துக்கான கார்பரேஷன் வரி கட்ட மாட்டேன், நீதிமன்றத்துக்கு போதுமா? நேராக யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தாரா? அந்த படம் 200 கோடி ரூபாய்க்கு நார்த்து மார்க்கெட்டு வேணும். நேராக போய் காலில் விழுகியா? ரஜினி லதா எது செய்தாலும் காலில் விழுந்துருவார். ராஜா பையான் அங்கே ஒரு பெரிய மர்டர் கேஸ் அக்யூஸ்ட், அவங்ககிட்ட போய் பம்புறார் ரஜினி. ஏன்? அங்கே இன்வெஸ்ட்மெண்ட். ரஜினி ஒரு ஏடிஎம் மிஷின். கார்டை சொன்னா நம்ம நம்பர் பணம் கொடுத்ததில்லை. அதே போல தான். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவர்களை பத்தின அரசு நிறைய விஷயங்கள் வருது. அவங்க வந்து பணம் ரீதியா நிறைய வந்து கட்ட மாட்டேங்கிறாங்க, அரசுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வரியா இருக்கட்டும் அது எதுவுமே போக மாட்டேங்குது, நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க சார், என்னெல்லாம் பண்றாங்க? ஏன்னா மிகப்பெரிய ஒரு நடிகர், ஸ்டார், சூப்பர் ஸ்டார்னும் போது அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டா அப்படின்றது ஒரு கேள்வியும் எழுது. இதை பத்தி சொல்லுங்க சார். அதாவது கோச்சடையான்னு ஒரு படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா ரஜினியினுடைய இரண்டாவது மகள் சௌந்தர்யா. அந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னா அப்பா ரஜினிகாந்த். அப்பா நடிக்கிறார், மகள் இயக்குகிறார். இந்த படத்தை யார் தயாரிக்கிறாங்கன்னா மீடியா ஒன் குளோபல் என்டர்பிரைஸ் பிரைவேட் லிமிடெட் தயாரிக்கிறாங்க. 33 கோடி ரூபாய் பட்ஜெட். பணம் வந்து படத்துக்கு பணம் பத்தலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அட்பிரோ அட்வர்டைஸ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியில் போய் 10 கோடி ரூபா கடன் கேட்குறாங்க. இதுக்கு ஜாமீன் யார்? லதா ரஜினிகாந்த். லதா ரஜினிகாந்தே இந்த கம்பெனி 10 கோடி ரூபா கம்பெனிக்கு அவங்களே 100 ரூபா பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. இந்த படத்துக்கு 20% உங்களுக்கு லாபம், ப்ராஃபிட். 1 கோடி ரூபா வந்தால் 20 லட்ச ரூபா உங்களுக்கு லாபம், ப்ளஸ்ஸு 1.5% இன்ட்ரெஸ்ட். ஓகே. இந்த டேர்ம்ஸில் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, தயாரிப்பு நிர்வாகத்துக்கு செலவுக்காக மொத்தமாக 10 கோடி கொடுக்காம ஒரு 25 லட்சம், ஒரு 50 லட்சம், ஒரு 75 லட்சம், இப்படி லீகலாகவே வங்கி கணக்கில் போடுறாங்க. அப்போ இது வந்து சட்டபூர்வமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? இப்படி கொடுத்த பிறகு
படம் எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடித்த பிறகு பெங்களூரை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கு வித்துடுறாங்க. விற்ற பிறகு நீங்கள் இந்த கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய்க்கு வட்டி லாபம் அசல் எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கல. அப்போ இந்த கம்பெனி நெருக்கிறாங்க. இதை விட பெரிய இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இந்த கம்பெனியை சேர்ந்த மார்வாடி என்ன பண்ணுறாரு, அடியாட்களோடு போகிறாரு. எங்கே? ரஜினி வீட்டுக்கு. கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. சென்னை பாலிசி அதுதானே, என்ன அடியாரோட போகிறது, தாதாக்களோட போகிறது. தாதாக்களோட போய் ரஜினி வீட்டில் அடித்து உடைத்து, போயஸ் கார்டில் ஜெயலலிதா வீட்டுக்கு அடுத்த வீதி, அந்த வீதி ஜெயலலிதா வீட்டுக்கு நேராக போனால் லெஃப்டில் திரும்பி போனால் அந்த கார்னரில் ரஜினி வீடு. அங்கே சூறையாடப்படுகிறது. அடித்து நுறுக்கி ரவுடிகள் பூரா பூந்து அடிக்கிறான். அப்போவாது பணம் வரும்னு, அப்பவும் பணம் வரல. அப்போ ரவுடிகளை வச்சும் பணம் வரல, அடித்து உடைச்சும் பணம் வரல. அதுக்கு பிறகுதான் இந்த பெங்களூர் கம்பெனிக்கு வித்துடுறாங்க. பெங்களூரில் போய் ஒரு வழக்கு போடுறாரு இந்த கம்பெனி முதலாளி. போட்டு இவர் ரஜினி உடைய மனைவி லதா எழுதி கொடுத்த அந்த கேரண்டி பத்திரத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனமே 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வங்கியில் போட்ட அந்த சட்டபூர்வமான கணக்கு அடிப்படையில் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுங்க, லாபத்தை கொடுங்க, வட்டியை கொடுங்க. 1.5 வட்டி கிடைக்காது. அரசு வங்கி கணக்கு 7% தான், 3/4 வட்டி தான். அதையும் கொடுங்கன்னா கொடுக்கல. கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, லதா ரஜினிகாந்த் சென்னையிலிருந்து நோட்டீஸ் கொடுத்தா இது அந்த பெங்களூர் கம்பெனியை கட்டுப்படுத்தாது என்பதற்காக பெங்களூர்லேயே ப்ரெஸ் கிளப் அட்ரஸை போட்டு, பெங்களூரில் பத்திரிகையாளர் சங்கம் இருக்குல்ல, அந்த அட்ரஸை போட்டு, அப்போ அந்த நேரத்தில் லிங்கா படம் தயாரிப்பில் இருக்கு. லிங்கா படத்துக்கு பேர்கிட்டு போயிடும், டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க மாட்டான், பணம் கொடுக்க மாட்டான், இந்த மோசடி வெளியே தெரிஞ்சிடணும். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, ப்ரெஸ் கிளப் முகவரியில் இதை பற்றி மீடியாவிலையும் சொல்லிடக்கூடாது. மக்கள்லாம் பார்க்க மாட்டான். ரஜினிகாந்த் குடும்பம் ஒரு மோசடி குடும்பம், சீட்டிங் குடும்பம். 420 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 126, 196, 7லாம். நீங்க அதெல்லாம் 420 யாரு? லதா ரஜினிகாந்த். அந்த மாதிரி எழுதி கொடுத்த பத்திரப்படி பணம் கொடுக்கல. அப்போ இந்த லிங்கா படம் வெளியானா இந்த பணத்தை கொடுக்கணும், இதை கவர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெஸ் கிளப் முகவரியிலேருந்து எல்லாத்துக்கும் நோட்டீஸ். அதற்கு பிறகு இந்த கம்பெனி நேராக எங்கே போகுதுன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகுது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இப்போ செட்டில் ஆகலை. அங்கே போய் வழக்கு நடந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, பணம் கொடுக்கணும், வட்டி கொடுக்கணும், முதலில் லாபம் கொடுக்கணும், உடனடியாக கொடுங்கன்னு செஷன்ஸ் கோர்ட்டில் ஒரு உத்தரவு போடுறாங்க. கீழ்கோட்டை மதிக்கலின்னு எங்கே போகிறாங்க? செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, மாவட்ட நீதிமன்றத்துக்கு. அவர்கள் இது விசாரித்ததில் உண்மை இருக்குது, நீங்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் உண்மைதான், பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு செஷன்ஸ் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுது. அதையும் மதிக்கலை. நீதிமன்றங்களை மதிப்பதே இல்லை ரஜினி குடும்பம். காரணம், மோடிகிட்ட பேச முடியும், ஸ்டாலின்கிட்ட பேச முடியும், அமித்ஷாட்ட பேச முடியும், RSSல பேச முடியும். 10 கோடி ரூபாய் சீட்டிங் பண்ணுற குடும்பம் ரஜினி குடும்பம். அப்போ இந்த மார்வாடி மறுபடியும் என்றவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறார். ஹைகோர்ட்டில் போய் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் சொன்னதையும் கேட்கல, செஷன்ஸ் கோர்ட் சொன்னதையும் கேட்கல. ஐயா நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுங்கன்னு போகிறார். அங்கே வழக்கு கிழக்கு நடந்து கீழ்கோர்ட்டு உறுதி செய்ததை, செஷன்ஸ் கோர்ட்டு உறுதி செய்ததை சென்னை உயர் நீதிமன்றமும் இதை உறுதி செய்து நீ பணம் கொடுத்து ஆகணுங்கிறாங்க. இதற்கு பிறகு இவங்க எங்க போறாங்க? சுப்ரீம் கோர்ட் போறாங்க. காசே இல்லாதவங்க மாதிரி ஒரு கோர்ட்டா இவங்களுடைய கேரக்டர் பாத்துங்க. யாருக்கு பணம் கொடுக்க கூடாது, வாங்குவதோடு சரி, ஒன்மே டிராபிக். உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுது. உச்ச நீதிமன்றத்தில் யார் தெரியுமா வழக்கறிஞர்? நம்ம முன்னாள் ஃபைனான்ஸ் அமைச்சர் ப. சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம். அவங்களுக்கு பீஸே 10 லட்ச ரூபா கொடுக்கணும் ஒரு சிட்டிங்க்கு. 10 சிட்டிங் போனால் 1 கோடி ரூபா கொடுக்கணும். ஆனா அவர்களுக்கும் பட்டை நாமும் யாருக்கு? அவங்களுக்கு பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. பணம் யாருக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. ரஜினியுடைய புகழ் கூவி கூவி விற்கப்படுகிறது, தெரு தெருவா விற்கப்படுகிறது. அப்போ உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு சொல்லுது, நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க, கொடுக்கணும், கொடுக்கலினா 7 வருட காலம் சிறை.
சீட்டிங் 420 என்ன சிறை 7 வருஷம். நம்ம ஒய்ஜி மாமி ரஜினி லதா ரஜினிகாந்த் சிறையில் அடைக்கப்படுவார் நிலைமை வருது. வந்த பிறகாவது கொடுப்பாங்களா? இன்னைக்கு வரை கொடுக்கல, இன்று வரை கொடுக்கல. அப்போ இந்த நிறுவனம் மேலும் இப்போ எங்கே போகுதுன்னா, இப்போ மீண்டும் நீதிமன்றத்துடைய கதவை தட்ட போகிறாங்க. சரி மாற லதா ரஜினிகாந்தோட இயல்பே இதுதானா கேட்டா, நீங்கள் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் கொரோனா காலத்தில் எவன் கல்யாணம் பண்ண மாட்டான், உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான், எவன் கல்யாணம் பண்ணுவான்? அப்போ இந்த அம்மா கோர்ட்டுக்கு போய் சொல்லுது, நான் வரி கட்ட மாட்டேன். எதுக்கு? கல்யாண மண்டபத்துக்கான கார்பரேஷன் வரி கட்ட மாட்டேன், நீதிமன்றத்துக்கு போதுமா? இந்தியாவில் 1 கோடி திருமண மண்டபம் இருக்கு, ஏழைபாளையெல்லாம் வச்சிருக்கான், அவர்களெல்லாம் நீதிமன்றத்துக்கு போல. தமிழ்நாட்டிலேயும் பெரிய கோடீஸ்வர குடும்பம் ரஜினி குடும்பம். ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபாய். இவர்கள் போய் நாங்கள் பாவங்க ரேஷன் கடையில் தாங்க அரிசி வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நாங்கள் வரி கட்ட. ஆமாம், நீதிமன்றம் சொல்லுது ரஜினி குடும்பம், அதனால உங்களை விடுறோம், இல்லைன்னா 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணி. மக்களை ஏமாத்தாதீங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. இந்த வரி எங்கே போகுது? மக்களுக்கு போகுது. கல்யாண மண்டபத்துக்கு நீங்கள் கட்டுற வரி, கார்பரேஷன் வரி எங்கே போகுது? மக்களுக்கு போகுது. ரோடு போடுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, இலவச மின்சாரம், இலவச அரிசி, ஏழைபாளைக்கான உதவி. விரட்டிய பிறகு தலைவரிக்க முடியாதாங்க. அதே போல ஆசிரமம் பள்ளிக்கூடம், அது அரசு நிலம் வாடகை, அதுக்கு வாடகை கொடுக்கறது இல்லை, அதுக்கு வாடகை கொடுப்பதில்லை. அங்கே எல்கேஜி அட்மிஷன் 1 லட்சம் ரூபா. எல்கேஜி பிறந்த குழந்தை எடுத்துகிட்டு போனால் 1 லட்சம் கொடுத்தா தான் உள்ள விடுவான். யார் நடத்துகிற பள்ளிக்கூடம்? ஆசிரமம். லதா ரஜினிகாந்த் குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு 1 லட்சம் ரூபா எல்கேஜி அட்மிஷனுக்கு. ரஜினியோடு கார் டிரைவர் யாரும் பேசக்கூடாது, பேசுனா யாரும் பேசக்கூடாது. லதாவுடைய ஸ்ட்ரிக்டான உத்தரவு. ரஜினியும் டிரைவரோட பேசக்கூடாது, டிரைவர் ரஜினியோட பேசக்கூடாது. அதே மீறி ஒரு டிரைவர், ஐயா என்னுடைய மனைவி மருத்துவமனையில் இருக்கா ஐயா, நான் அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க ஐயா, சம்பளத்தை கழிச்சுக்கையா, கெஞ்சறான். ரஜினி பேண்ட்டு சட்டை 2 நாள் 3 நாள் தடுமாறி தொடவி எல்லா பக்கம் எடுத்து எவ்வளவு கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க? 7000 ரூபா கொடுக்குறாரு. ஏன் சார் அவர் கையிலே காசு இல்லையா? அவர் தான் சூப்பர் ஸ்டார்னும் போது வீட்லயே அப்படிதானா? அவர் கையிலே காசு இல்லை, தொடவி கொடுக்குற அளவுக்கு இருக்குன்னா எப்படி? 7000 கொடுக்குறாரு. அவன் டிரைவர் நொந்து போயிட்டான், மருத்துவமனைக்கு தாயா வேணும், அவ்வளோதாயா என்னால் புரட்ட முடிஞ்சது, என்கிட்ட பணத்துக்கு வேலையே இல்லையா. சரி, கேளம்பாக்கத்தில் ஒரு பண்ணை வீடு இருக்கு, பல ஏக்கர் பண்ணை வீடு. அந்த பண்ணை வீட்டில் ரஜினி ரயிலில் போகிற மாதிரி தான் உட்காந்து சாப்பிடுவார், சரக்கு சாப்பிடுவார். அவ்வளோ பெருசு. ஏன்னா ரயிலில் ஸ்கிராப் கொடுக்குறாங்க தண்டவாளம், இது ரயில் பெட்டியை பிடிச்சி ஓட வச்சு தான் அவர் ஜாலியாக இருப்பார் ரஜினிகாந்த். இதை ஒரு பத்திரிக்கையிலே செய்தியாக வந்தது, புலனாய்வு பத்திரிக்கையில், பழைய செய்தி இதெல்லாம். அந்த பண்ணை வீட்டுக்கு ஒரு 15க்கு மேற்பட்ட வேலைக்காரர் இருக்கிறான், தோட்டக்கார, சமையல்காரன், டிரைவர், எல்லா ஆட்கள் இருக்கான். 6 மாதம் உள்ளே போனால் வெளியே வர முடியாது, ஏன்னா பல ரகசியங்கள் வெளியே போயிடும். ரஜினிக்கு பிரியமான வேலைகள் நடக்கும், பிரியமானவர்களோடு இருப்பார், பிரியமானதை செய்வார், அதில் வெளியில் போய் போட்டா கிட்ட எடுத்து செல்போன் ஏதோ ஒன்று எக்ஸ்ஆர் ஒய், ஆண் நண்பர் வரலாம், பெண் நண்பர் வரலாம், பல விஷயங்கள் நடக்கலாம், அதெல்லாம் செய்தி வெளியே போயிருமில்ல. ரஜினி வீட்டில் கொண்டாட்டம்னா எத்தனை லட்சம் பேர் பார்ப்பான்? நம்ம பையன் முட்டா பையன் தானே, இதைத்தானே பார்ப்பான், வேற எதையும் பார்க்க மாட்டானே. அப்போ ஏதாவது ரகசியம் வந்திருக்கா? இல்ல. 6 மாசம் வெளியே வருது. ஒரு சம்பளம் 20,000னா 6 மாசம் கழிச்சு 1.5 லட்சம் ரூபா கொடுத்து போயிட்டு வா, அவ்வளவுதான். திருப்பி வரும்போது 6 மாசம் கழிச்சு வெளியே போகணும். இப்படித்தான் கேளம்பாக்கம் வீட்டுடைய நிலைமை. காரணம், ரஜினியை லதா ரஜினிகாந்த் அவ்வளவு கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. நேரா யோகி ஆதித்யநாத் காலில் போய் விழுந்தாரா? அந்த படம் 200 கோடி ரூபாய்க்கு நார்த்து மார்க்கெட் வேணும், நேராக போய் காலில் விழுகியா? ரஜினி லதா எது செய்தாலும் காலில் விழுந்துருவார். ராஜா பையான் அங்கே ஒரு பெரிய மர்டர் கேஸ் அக்யூஸ்ட், அவங்ககிட்ட போய் பம்புறார் ரஜினி. ஏன்? அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, பாதுகாப்பதற்கு தாதாக்கள் வேணும். ஆக லதா ரஜினிகாந்தை பொறுத்தவரை ரஜினி ஒரு ஏடிஎம் மிஷின். காடச்சோன்னா நம்பர் பணம் கொடுத்தது இல்லை, அதே போலதான் பல முறை என்னை ஆளை விட்டுறாதா, சொத்தெல்லாம் நீயே எடுத்துக்க, நான் பேசாம சன்னியாசியை போயிடுறேன்னாரு. எப்போ டைவர்ஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தார். தனுஷை டைவர்ஸ் பண்ணுவதை போல
என்னை விட்டு நான் சன்னியாசியை காட்டுக்கு போயிடறேன்னார். ம். லதா விடலை. இன்று வரை அவருக்கு விருப்பம் இல்லாமல் திரைப்படத்தில் நடிக்கிறார். ஓ. ரஜினிக்கு இண்டிவிஜுவல் அவனை பார்க்க தயாராக இல்லை. பல ரஜினிகளே படத்தில் கொண்டு சேர்த்த வேண்டியதாக இருக்குது. கர்நாடகா ரஜினி, கேரளா ரஜினி, ஆந்திரா ரஜினி, அத்தனை நடிகரை கொண்டு வந்து பார்த்தா தான் ரஜினி படத்தையே பார்க்குறான். இருந்தாலும் படம் எடு, நீ போய் நடி. அவருக்கும் வயசாயிடுச்சு. இருந்தாலும் நீ நடிச்சுட்டு தான் இருக்கணும். ஏடிஎம் மிஷின் பணம் எடுத்துட்டு தான் இருக்கணும், பணம் வராமல் இருக்கக்கூடாது. இதுதான் ரஜினி உடைய மனைவி லதாவுடைய விருப்பம். பெத்த மகள் ஐஸ்வர்யா வாழா வெட்டியா இருக்கு. தனுஷ் விட்டுட்டு போயிட்டார். ஏன்? கடன் ஆயிரும், காசெல்லாம் போயிடும். பணம் தான், பணம் 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 தான். மனிதனுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லை. அந்த பையன் 2 பசங்க, அப்பாட்ட ஒரு நாளைக்கு அம்மாட்ட ஒரு நாளைக்கு. ஏன் ஒரே வீட்டில் இருந்த பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரு இந்த தனுஷ். ஏன்னா தனுஷ் படம் எடுத்து பல கோடி கடன் ஆகி போச்சுன்னா கடன்காரன் பூரா வீட்டுக்கு வந்துடுவான். யார் வீட்டுக்கு? ரஜினி வீட்டுக்கு. ரஜினியோட சொத்து 2ஆ பிரிக்கப்படும். ஐஸ்வர்யாவுக்கு பாதி, சௌந்தர்யாவுக்கு பாதி. அப்ப ஐஸ்வர்யா சொத்து பூரா தனுஷ் கிட்ட படம் எடுத்து நட்டமானா கடன்காரன் பூரா வந்து வாங்கிட்டு போயிடுவான். தெருவில் வந்துடுவான். இதுக்காக புருஷனே வேண்டாம், போ, சொத்து தான் வேணும், காரு பங்களா வசதி வாய்ப்பு நோட்டுகள் தான் வேணும், போ. இப்படி சொன்னது யாரு? லதா தான். தாய் சொல்லை தட்டாதே. இப்படித்தான் ரஜினி ரோலு ஒண்ணுமே இல்லை. ரஜினி ரோலு லதா சொன்னா கேட்டுங்கப்பா, நான் என்னப்பா பண்றது? நானே இப்போ இமயமலைக்கு போறேன். இமயமலை எதை தேடுகிறீங்க? போய் வாகன கடனை 10 கோடி ரூபாய் கொடுக்காம இமயமலையில போய் எதை தேடுகிறீங்க? அவன் சாம விடுவானா இல்லையா? 10 கோடியை கொடுத்தவன் மாறுவாடி சாம விடுவானா இல்லையா? அவன் 10 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு போராடி இருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். எத்தனை நாள் பகல் முடிச்சிருப்பான், ராத்திரி முடிச்சிருப்பான், அவன் போராடி இருப்பான். 10 கோடி சும்மா கிடைக்குமா? அப்போ 10 கோடியை போட்டால் ஒரு 50 லட்சம் லாபம் கிடைக்கும். 1 கோடி லாபம் கிடைக்கும் தானே உங்களுக்கு கொடுத்து பணத்தை கொடுக்குறான். நீங்க அவனைய சட்டபூர்வமாக கொடுத்துருக்கான். உச்ச நீதிமன்றம் சொல்லி நீ கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ இதுதான் என்ன காரணம்? காவல்துறை போலீஸ் நம்மகிட்ட பிடிக்காது. ஏன்? ஒரே போனை போட்டால் ஸ்டாலின் லைனில் வந்துடுவார், உதயநிதி லைனில் வந்துடுவார். ரஜினி வீடு மோடிகிட்ட பேசலாம், அமித்ஷாட்ட பேசலாம், ஆர்எஸ்எஸ்ல பேசலாம். வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த சாதாரண குடும்பம் தான் ஒய்ஜி குடும்பம், லதா ரஜினிகாந்த். இன்னைக்கு பல 1000 கோடிகளில் கொட்டி கிடக்கு. ஆனாலும் வாங்கிய கடனை கொடுப்பதற்கு மனதில்லாத மனுஷியா லதா ரஜினிகாந்த் மாறிவிட்டார். ஆனா அரசே இவங்களுக்கு மேல இவ்வளோ நீங்க சொல்றீங்கன்னு போது அரசே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, இவ்வளோ வந்து மோசடி அப்படின்ற பேர்ல இருக்கு அப்படின்னும் போது இதுக்கு முடிவா எதுவுமே எடுக்கலன்னா எப்படி சரி? முடிவு வராம இருக்காதுமா. நீங்க அந்த பணம் கொடுத்த மாறுவாடி சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்காரு. ஆளை வச்சு அடிச்சு பார்த்துட்டாரு. வீட்டுல குண்டர்களை கொண்டு போய் தாக்கி பார்த்துட்டாரு. எதுக்கு நகரல, எது செய்தாலும் நகரல. காரணம், அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் திருப்பூர்லேருந்து கட்சிக்கார ரஜினி படம் போட்டு பனியன் அடித்தாலும் அந்த அம்மா பிளாக்ல விற்றுரும். அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரஜினி படத்தை போட்டு அந்த படத்தின் பேர் அடித்து திருப்பூர்லேருந்து பனியனை கொண்டு ஆரிச்சாமின்னு திருப்பூர் நகர செயலாளர் இருந்தார், நமக்கு நண்பர் அவர். ரஜினிக்காக பனியனை கொண்டு வந்து ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது பல 1000 பனியனை கொண்டு வந்து கொடுப்பாரு. ஆனால் அது பூரா அந்த அம்மா என்ன பண்ணும்? வித்துரும். அவங்க கொடுக்குறது இலவசமாக தான் கொடுத்தா ஆரிச்சாமி கொடுப்பாரு திருப்பூர்ல. இப்போ ரஜினி எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடுவார் விஜய் மாதிரி, நம்மளாம் எம்எல்ஏ ஆயிடலாம். இப்படி இருந்தவன் பூரா இப்போ எப்படி இருக்கான்னு தெரியுமா? குச்சி ஊனிட்டு நடந்து போகலாம். எல்லாருக்கும் 55-60 வயசு ஆகி போச்சு. எத்தனை காலம் ஏமாத்துவீங்க? படம் வரும்போது ஒரு அரசியல ட்ரெண்ட் அடிக்கிறது படம், அரசியலை 10 கோடி வாங்கினவனை கொடுக்குறதுக்கு யோகியது இல்லை. அதை ஏமாற்றி அவர்களை வஞ்சித்து அந்த குடும்பம் 10 கோடியை இழந்த குடும்பம் என்ன பாடுபடும்? அவர்களுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும்? எத்தனை வருஷம் உழைப்பு அந்த 10 கோடி? அப்போ உங்கள்கிட்ட பல 1000 கோடி இருக்கு.
இருந்தாலும் கொடுக்க என்ன இல்லை, மனசு இல்லை. இது ரஜினி அவர்கள் சொல்ல மாட்டாங்களா? நம்ம வந்து நான் நீ சொல்றதுக்காக நடிக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஆனா வெளியில வாங்கினது பேர் கெட்டு போயிடும், அதெல்லாம் இவர் கொஞ்சம் குரல வசதியோ இல்ல அந்த மாதிரி பேச்சு இருக்காது சார் அவங்க வீட்டுக்கு? இல்லை, அப்படி இருந்தால் தான் அந்த செய்தி வெளியே வந்திருக்காது. ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன் போறாங்க? கீழ்கோர்ட்லேயே முடிஞ்சிருக்குமே, செஷன்ஸ் கோர்ட்லேயே முடிஞ்சிருக்குமே, ஹைகோர்ட்லேயே முடிஞ்சிருக்குமே, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் போகணும்? அப்போ ரஜினியால எதுவும் சொல்ல எதுவும் ரஜினி சொல் அங்கு கேட்பதில்லை. ரஜினி சொல்ல கேட்ட படம் தானே போயிட்டு போகுது. பிள்ளையா நான் புருஷனோடு இருக்கட்டும், தனுஷோடு இருக்கட்டும்னு ரஜினி எப்படி சொல்லாமல் இருப்பார்? ரஜினி சொல்லுவதை லதா ரஜினிகாந்த் கேட்பதே இல்லை. அந்த அம்மாவுக்கு என்ன தேவை? சொத்துக்கள் தான் தேவை, பணம் தான் தேவை, ஆஸ்தி தான் தேவை, பங்களாக்கள் தான் தேவை. மனித உறவும் பணமோ தேவையில்லை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்ன? பணம் 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 பணம். இப்போ அதனால தான் மகளுடைய தனுஷை டைவர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு பின்னணியில் இந்த அம்மாவுடைய பேராசை தான் இருக்குது. இப்போ இந்த 10 கோடி ரூபாய் வெளி உலகத்துக்கு பல வருடங்களாக தெரியும். ரஜினியால் ஒன்றுமே செய்ய முடியல. இதுதான் ரஜினி குடும்பத்தினுடைய நிலை. பல ஆயிரம் கோடி சேர்ந்துருச்சு, ஆனாலும் பணம் கொடுப்பதற்கு மனமில்லாத ரஜினி குடும்பம். இப்போ மற்ற வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அது அவங்களோட தனிப்பட்டது. ஆனால் இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, தமிழகத்துக்கே ஒரு பெயர் வெளியில போனால் தெரியும்னா சூப்பர் ஸ்டார்னு சொன்னா தெரியுமான்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அவங்க வீட்டில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே ஒரு பேரா இருக்குல்ல, என்ன இது ரஜினி அவர்களோட வீட்டில் போயிட்டு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்களா, இல்லை யோசனை இருக்குமா இல்லையா அப்படின்ற யோசனையே இல்லை, மறத்து போய்விட்டது. அதாவது மார்க்ஸ் தான் சொல்லுவார், காரல் மார்க்ஸ். நான் லண்டனில் இப்போ போயிருந்தப்போ முதல்ல சமாதியில் போய் விழுந்து கும்பிட்டேன். அந்த மனிதன் தான் அதாவது 1700 புத்தகங்களை படித்து உழைக்கிற மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் வரை சிந்தித்தவன் தான் மார்க்ஸ். அது அவர் தான் சொல்கிறாரு, இந்த முதலாளித்துவ சமுதாயத்தில் நிர்வாணமான பொருளாதார உறவுகளை தவிர எதுவுமே இருக்காதுங்கிறார். இது ஆழமாக சொல்லப்பட என்னன்னா, இந்த பணம் சம்பாதிக்கிற உலகத்தில் ஆசை, பாசம், நட்பு, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி எதுவுமே கிடையாதுங்கிறார். நிர்வாணமான பொருளாதார உறவுங்கிறார். அப்போ ஒண்ணுமே இருக்காது. என்ன என்ன இருக்கும்? பணம் 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 தான். அண்ணனை பார்க்க மாட்டான், தம்பியை பார்க்க மாட்டான், அக்காவை பார்க்க, குழந்தைய பார்க்க மாட்டான், குட்டியை பார்க்க மாட்டான், ஏழையை பார்க்க மாட்டான். பணம் பணம் பணம். இது எவ்வளவு தெளிவா அந்த மாமனிதன் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ ரஜினி குடும்பத்துக்கு பொருந்தும். பணத்தின் மீது மட்டும்தான் அவர்களுக்கு ஈர்ப்பே தவிர அதை தாண்டி எந்த விதமான மனிதாபிமானம் இல்லை. பேரை பற்றி முட்டா போய் வித போய் விஜய்க்கு போய் சாப்பிட்டு சாவுறானே. நான் என்ன கேட்குறேன், ரஜினி தான் பாடுறாரு, என்னுடைய ஒரு சுட்டு வியர்வைக்கு ஒரு தங்க காசு, 8 கிராம் தங்க காசு. அது எவ்வளோ இப்போ? 1 லட்ச ரூபா ஆகி போச்சு. நீங்கள் கொரோனா காலத்தில் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் செத்தான், உணவு இல்லாமல் எத்தனை மாதம் பூட்டி கிடந்தது. ஏன் அந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் சோறாக்கி போட்டீங்களா? வெள்ளம் வந்து எத்தனை பேர் பாதிப்பான், சோறாக்கி போட்டீங்களா? காசா இல்லை, அவன்கிட்ட பணமா இல்லை. உடனே அந்த மக்கள் தாயா கொடுக்குறான். ஒரு மூட்டை அரிசியை, ஒரு மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒரு விவசாயிக்கு 5 மாதம் ஆகுது. சேத்துலேயே அவங்க என்ன நேரம் இருக்கணும். ஆனால் உங்கள் படத்துக்கு, ஒரு படத்துக்கு எவ்வளோ டிக்கெட்டு? 1500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்களாம் இருக்கான் எனக்கு தெரியும். முதல் நாள் 1500 ரூபா. அப்போ ஒரு 3-4 மாத உழைப்பை ஒரு மூட்டை நெல்லாக்குற விவசாயி உன் படத்தை, நீ ஆடுற டான்ஸை, காவாலா காவாலா டான்ஸை, தமனா ஆடுற அரை நிர்வாண டான்ஸை பார்ப்பதற்கு 1500 ரூபா கொடுத்து ரசிக்க வரலாம். உன்னுடைய திருமண மண்டபம் கொரோனா காலத்திலும் திறக்கப்படவில்லை, வெள்ள காலத்தில் திறக்கப்படவில்லை. அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள். விஜய்க்கு போய் 41 பேர் சாகுறோம். அது ஒரு ஷூட்டிங், ஜனநாயகனுடைய ஷூட்டிங். ஜனநாயகத்தினுடைய தயாரிப்பாளர் தான் இப்போ 20 லட்ச ரூபா பணத்தை அனுப்பியிருக்கான். அது பரவலா சொல்லப்படுது சார். உண்மைதான். பரவலா என்ன கிரவலா என்ன, உண்மைதான். இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த மனிதாபியும் சினிமாக்காரனுக்கு எம்ஜிஆர் ஒருவரை தவிர ஒரே மனிதாபிமான எம்ஜிஆர் தான். அதாவது எம்ஜிஆர் அரசியல் நம்மளை ஏற்றுக்குவானான்னு டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாரு. நம் நாடு படம் ரிலீஸ் ஆகுது.
நடிகராக இருந்து அந்த படத்தில் அரசியல்வாதியை ஜெயிச்சு வருவார் கார்பரேஷன் எலெக்ஷனில். அப்போது அந்த தயாரிப்பாளரை கூட்டிகிட்டு சினிமா தேட்டரில் போய் இப்போ சினிமா பார்க்குறாரு. படம்லாம் ஓட்ட ஆரம்பித்தவருக்கு போய் இன்னும் பார்க்குறாரு. நீங்கள் இவர் சேர்மனாக அரசியல்வாதியாக சேர்மனாக பதவிக்கு வந்தவர் ஜெயிச்சு வருவார். வந்த பிறகு வாங்கையா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா அந்த பாட்டு பாடுனதை மறுபடியும் தியேட்டர் பூரா கத்துறான். என்ன கத்துறான்? ஒன்ஸ் மோர்னு கத்துறான். எம்ஜிஆர் கேவி அழுதாராம். இந்த மக்கள் நம்மளை இவ்வளவு தூரம் நம்புறானடா, இந்த மக்களுக்கு நம்ம எந்த துரோகமும் செய்யக்கூடாது என்று மனதார கண்ணீர் விட்ட ஒரு மாமனிதன் யாருன்னா எம்ஜிஆர் தான். இப்போ இந்த இருக்கிற பயலுவெல்லாம் எங்கே பணம் கிடைக்கும், எங்கே 200 கோடி ரூபா மொத்தமாக கிடைக்கும், கேரவன் வேனை விட்டு எவனோ இறங்குறதே இல்லை. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ரிக்ஷாக்காரன் படத்தில் நடிப்பதற்காக புது ரிக்ஷா, அந்த ரிக்ஷா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தொப்பியை வச்சுட்டு கழுத்தில் கர்ச்சீப்பை கட்டிட்டு ரிக்ஷா ஓட்டிகிட்டே போனாராம். எங்க இந்த கோடம்பாக்கம் போகிறான், யாரும் பார்க்கல, யாரும். அப்போ ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு என்ன உழைப்பு, என்ன உடல் வலி, அவன் எப்படி அதை உழைக்கிறான் என்பது நேரடியாகவே பார்த்தவன். அவன் சினிமாக்காரன் அல்ல. அதே போல் ஷூட்டிங் வராரு, ரிக்ஷாக்காரன் ஷூட்டிங்கு, மழை, உட்கார்ந்து இருக்கிறவன் நனையாம இருப்பா, தெரியுமில்ல, ஒரு மறைப்பு இருக்கு மேலே, ஓட்டுறவன் நினைச்சிட்டு தான் ஓட்டணும். அன்னைக்கு சைக்கிள் ரிக்ஷா இருந்தது. எம்ஜிஆர் பார்த்துட்டே வர்றாரு, காரில் தான் வர்றாரு. வந்துட்டு அன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருந்தாராம். தயாரிப்பாளர் போகிற என்னங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள், ஏதோ பணங்கன்னா வேணும், என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு ஒரு 1000 ரெயின் கோட்டு வேணும். 1000 ரெயின் கோட்டு. அப்போ அவன் இப்போ தயாரிப்பாளர் சொன்னாராம், ஐயா ஒரு 25 ரெயின் கோட் தைச்சு வச்சுருக்கேன், ஒரு முறை நீங்கள் பயன்படுத்ததை அடுத்த பயன்படுத்த வேண்டாம், அழுக்காயிரும். அதனால இல்லை எனக்கு ஒரு 1000 வேணும், என் சம்பளத்தில் பிடிச்சிக்கோ. அன்னைக்கு பெரிய சம்பளமே 5 லட்ச ரூபா தான். இன்னைக்கு சாதாரண நபர் இன்னைக்கு 5 கோடி ரூபா வாங்குறான் சம்பளம், 5 கோடி வாங்குறான். 5 லட்ச ரூபா சம்பளத்தை எனக்கு 1000 ரெயின் கோட் குடியா. இவன் போலீஸுக்கு போய் கேட்டாரியா, ஏதோ 1000 ரெயின் கோட் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, 1000 ரெயின் கோட் தைச்சு அடுத்த நாள் கொண்டு வந்தாச்சு தன்னுடைய காரில் ஏற்றி. அப்போ ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும், ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டு, அங்கே கூட எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாராம். எல்லாருக்கும் ரெயின் கோட்டு. அடுத்த நாள் வரும்போது அந்த ரெயின் கோட்டை போட்டு மிதிச்சுட்டு போனானா, சந்தோஷமாக போய் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாராம். இப்படி ஒரு நடிகனை, ஒரு தலைவனை இனிமேல் இந்த பூமி சந்திக்காது, பார்க்காது. இதுதான் இப்போ நீங்கள் 10 கோடியை கொடுப்பதற்கு 4 நீதிமன்றங்களை கதவுகளை தட்ட வேண்டியிருக்கு. எங்க? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றம், கீழே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், கீழமை நீதிமன்றம். அப்போ எம்ஜிஆர் எங்கே, ரஜினி குடும்பம் எங்கே? இன்னைக்கு எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டம் விளக்கு போடுவதற்கு ஆள் இருட்டா கிடக்கு. போய் பார்த்தீங்களா? அங்கே எத்தனை அதிகாரிகள் நின்னா நான் கண்ணால் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்நாளில் எத்தனை அதிகார மையம் அங்கே கூடியிருந்து நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் எம்ஜிஆர் என்கிற மனிதனை மட்டும்தான் சேரியில் எம்ஜிஆருடைய நினைவு நாளில் சூடஞ்சாம்பிராணி ஊதுபத்தி தேங்காயை வச்சு யாரு அந்த ரிக்ஷா ஓட்டுறவன், சாக்கடை ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், ஆட்டோ ஓட்டுறவன் என்ன பண்றான்? பூஜை பண்றான். யாரு காசு கொடுக்குற? எடப்பாடி பணம் அனுப்பிச்சாரா? இல்லை ஜெயலலிதா மணியாட்டம் அனுப்பிச்சிட்டு போச்சா? யாரும் இல்லை. எம்ஜிஆர் இன்னும் ஏன் சேரி தலைவனாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காருன்னா கிடைச்சதை பூரா வீசிட்டு போனார், மக்களுக்காக கொடுத்தார். இப்போ 10 கோடி ஆட்டையெல்லாம் போடல. நிறைய விஷயங்கள் பேசணும் சார் இந்த நிகழ்ச்சியில, அடுத்தடுத்து பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.